டுடே ஜெஃப்னாவின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் குழந்தையை பிரசவித்த சிறுமி வழங்கிய பகீர் வாக்குமூலம். பயணிகளின் உயிரை காப்பாற்றிவிட்டு உயிரிழந்த சாரதி. இலங்கையில் நடந்த துயர சம்பவம். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பம். மே 18 தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வேண்டுகோள். கனடாவில் வீட்டு விற்பனையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி. கனடாவில் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிசுவை பிரசவித்த பின்னர் சிசுவை வைத்தியசாலையில் கைவிட்டு சென்ற 15 வயதான சிறுமியின் வாக்குமூலத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். தாயின் நண்பர் என கூறப்படுபவராலேயே தான் கர்ப்பம் தரித்ததாகவும் சிறுமி பகீர் தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். சம்பவம் குறித்து சிறுமி போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் தனது தாயாருடன் பழக்கமானவர் என்றும் தாயாரிடம் வந்து தங்கியிருந்த சமயத்தில் அவருடன் யதார்த்தமாக பழகியதாகவும் தன்னுடனும் உறவு வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த பின்னர் ஷாப்பிங் பையில் குழந்தையை எடுத்ததாகவும் குழந்தை இறந்துவிட்டதென தான் நினைத்ததாகவும் மறுநாள் காலை தாயார் தன்னை அழைத்து வந்துவிட்டதாகவும் சிறுமி தெரிவித்துள்ளார். சிறுமியிடமும் தாயாரிடமும் போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். சிறுமி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இளைஞன் நேற்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நுரெலியாவிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் இளம் சாரதி நேற்று புதன்கிழமை இரவு 7:30 மணியளவில் திடீர் மரணமடைந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த சாரதி 39 வயதினை உடைய கம்பளை பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பஸ் நுரெலியாவிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணிக்கும் போது நுரெலியா தலவாக்கலைக்கு செல்லும் வழியில் மட்டுகளை சந்தியில் பஸ்ஸின் டயரில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பயணிகளை இறக்கிவிட்டு பஸ் பயணித்த போது சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக அவரை லிந்துலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி சாரதி உயிரிழந்ததாக வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்விற்கு நிதி கிடைத்துள்ளதாக முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 4/7/2024ஆம் திகதி அகழ்வு பணிகள் மீளவும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் திகதியன்று முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்தபோது மனித புதைகுழியொன்று இனங்காணப்பட்டிருந்தது. இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சேமதேவ தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனங்காணப்பட்ட மனித புதைகுழி 2 கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு 2 கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்க தகடுகள் துப்பாக்கி சின்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்விற்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மீளவும் அகழ்வாய்வுகளை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் திகதி கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வளாகத்தில் இந்த வழக்கு அழைக்கப்பட உள்ளதாக இந்த வழக்குடன் தொடர்புடைய சட்டத்தரணிகளுள் ஒருவரான கே. நிரஞ்சன் தெரிவித்தார். தமிழின அழிப்பு பேரவல நாளான மே 18ஆம் திகதியை தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
இது தொடர்பில் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தமிழ் மக்கள் மிக கொடூரமாக கொன்றளிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவுறுகின்றது. வலி சுமந்த நாட்களை நினைவு கூறுகின்ற இந்த தருணத்தில் தமிழராகிய எம் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பாதித்த மே 18 தமிழ் தேசிய துக்க நாளாக நாம் அனைவரும் கடைபிடிப்போம். ஏற்கனவே வடமாகாண சபையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை உணர்வுபூர்வமாக தமிழர் தாயகமெங்கும் அனுஷ்டிக்க தமிழ் தேசிய சக்திகளோடு கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது. அத்தோடு இந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் சென்று நினைவேந்த கூடியவர்கள் வழமை போன்று முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு ஒழுங்கு செய்த நிகழ்வுகளில் பெருந்திரளாக பங்கேற்குமாறு வேண்டி நிற்கிறோம். அங்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் பிரதேச வழிபாட்டு தலங்களில் ஒன்று கூடி பிரார்த்தனை மேற்கொள்ளவும் வேண்டுகிறோம். அன்றைய தினம் அனைத்து தமிழர் வணிக வளாகங்கள், பொது இடங்களில் கருப்பு கொடிகளை பறக்க விடுமாறும் கருப்பு பட்டியுடன் கடமைகளில் ஈடுபடுமாறும் கோருகின்றோம். எமது தெருக்களை, பொது இடங்களை, வீட்டின் முன்னுள்ள வீதியோரங்களை துப்புரவு செய்து அனைத்து கேளிக்கை நிகழ்வுகளையும் தவிர்த்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு நேர உணவாக வேணும் உண்பதற்கு ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் முன்வருவோம். மேலதிக தனியார் கல்வி நடவடிக்கைகள் அனைத்தையும் அன்றைய தினம் முழுமையாக நிறுத்தி எம் இளையோருக்கு எம் வலிகளின் ஆழத்தை சாத்வீகமாக உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவோம். பல்கலைக்கழக மாணவர் ஏற்பாடு செய்துள்ள இந்த காலப்பகுதிக்கான இரத்த தான முகாம்களில் பங்கேற்போம். வலி சுமந்த குடும்பங்களுக்கு மனரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆறுதல் அளிப்போம். இந்த தமிழ் தேசிய துக்க நாளில் ஒட்டுமொத்த தமிழராய் நிலத்திலும் புலத்திலும் உச்சபட்ச ஆத்மார்த்த உணர்வை அமைதியாக, உறுதியாக வெளிக்காட்டுவோம். அதற்காக அனைவரும் திட சங்கற்பம் பூணுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் வீட்டு விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேடிய வீட்டுமனை ஒன்றியத்தினால் இது தொடர்பிலான அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கிடையில் வீட்டு விற்பனை 1.7% வீழ்ச்சியடைந்துள்ளது. வீடு விற்பனை செய்வதற்காக பட்டியலிடப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை அதிகம் என்ற போதிலும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான கேள்வி குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் கனேடிய வீட்டு சந்தையில் சமநிலையாக காணப்பட்ட காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி கருதப்படுகிறது. கடந்த 3 மாத காலமாக கனேடிய வீடுகளின் விலை விஸ்தீரமான நிலையில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடகு, கடன் தொகை, வட்டி வீதம் போன்ற ஏத்துக்களினால் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான நாட்டம் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் வீடொன்றின் சராசரி விலை $7,03,446 என தெரிவிக்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டை விடவும் 1.8% வீழ்ச்சியாகும். எதிர்வரும் காலங்களில் வீடுகளின் விலைகள் மேலும் குறைவடையக்கூடும் என்ற நம்பிக்கையினால் வீடுகளின் விற்பனை மந்தகதியில் காணப்படுவதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் வாகனம் கொள்வனவு செய்வதற்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வாகனங்களின் விலைகள் உயர்வடைந்து சென்றதோடு அதேவேளை வாகனங்களை சந்தைக்கு நிரப்பாமல் செய்யப்படுவதிலும் நெருக்கடி நிலைமை காணப்பட்டது. எனினும் இந்த ஆண்டில் கனேடிய வாகன சந்தைக்கு கூடுதல் எண்ணிக்கையில் வாகனங்கள் நிரம்பல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.